ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, தல MS தோனி கிட்டத்தட்ட 15 வருடங்கள் சிஎஸ்கேல கேப்டனாக இருந்து ஒரு 5 IPL கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 CL T20 கப்பு வாங்கி கொடுத்த நம்மளோட கேப்டன், நம்மளோட தலை MS தோனி, நான் கேப்டன்சிலேருந்து ரிட்டையர் ஆகிறேன்ப்பா. அதாவது கேப்டன்சிலேருந்து இந்த சீசன் ருத்ராஜ் தலைமையில் கேப்டன்சி இருக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க. பட் அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகலை. திருப்பி அவர் கேப்டன்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டார். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னலாக மாற்ற முடியும் ஃபேன்ஸுக்கிட்ட அப்படிங்கிறத காட்டின ஒருத்தர் MS தோனி அண்ட் CSK மேனேஜ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 15 வருடங்கள் ஒரு கேப்டனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். 5 கப்பு மட்டும்தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த 8 டீம் இருந்துச்சு, இப்போ 10 டீம் இருக்கிறப்போ எவ்வளோ ஃபைனல்ஸ் ஆடி இருக்காருங்க. எப்பா, அவ்வளோ ஃபைனல்ஸ் ஆடி இருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் அந்த ஃபைனல்ஸ், அந்த 8 டீமோட போட்டி, 7 டீமோட போட்டி போட்டு, இல்லை 9 டீமோட போட்டி போட்டு அந்த ஃபைனல்ஸ் ஆடுறதுங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெஃபினெட்லி தி ஒன் அண்ட் ஒன்லி MS தோனி. அண்டு நிறைய பேர் ரிக்கி பாண்டிங்கை ஒரு வேற லெவல் வேர்ல்டுலேயே பெஸ்ட் கேப்டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அக்செப்டபிள் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரிக்கி பாண்டிங்கை விட ஒரு மடங்கு நான் MS தோனி அதிகமாக வைப்பேன். பிகாஸ் ஆஃப் அந்த ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டோட அந்த ஒரு சக்ஸஸ் அவருக்கு பயங்கரமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் வேர்ல்டு கிரிக்கெட்லேயும் ரொம்ப சக்ஸஸாக இருந்த ஒரு பிளேயர் தான். ஓகேவா? ஸோ MS தோனி கடந்த ஃபியூ இயர்ஸாக அவர் பெருசாக பேட்டிங் ஆடலை. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் இல்லை. அவரே கொஞ்சம் இன்னும் பின்னாடி இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் நிறையா சொன்னாங்க. பட் ஆனால் உண்மையான ஃபேன்ஸுக்கு மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா, என் தலை நின்னா போதும், அவர் ஆடுனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏஜ் என்ன ஆகுது, இப்போ வரைக்குமே அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஈவன் தோ வேறு ஏதாவது கிரிக்கெட்டர்ஸ் மேபி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டர்ஸ் திருப்பி வருவாங்களா அப்படின்னா, இவ்வளோ இதுவாக கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட ஒரு எரா முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த டிசிஷன் எவ்வளோ பெரிய டிசிஷனுங்கிறது தெரியும். ஆனால் அவர் ரொம்ப கூலாக இருக்கார். என்னன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை நான் கேப்டன் இல்லை, ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணட்டும்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இதாக தான் அதை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொல்கிறல, சக்ஸஸ் பார்த்தாலும் சரி, தோல்வி பார்த்தாலும் சரி, அந்த மனுஷன் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார். இன்னும் அந்த 2018 கப் அடித்தப்போ அந்த தம்ஸ் அப் காட்டிட்டு போனதெல்லாம் இன்னும் அப்படியே மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆல்மோஸ்ட் கடைசி இயர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிகாஸ் அவர் அதுக்கு ரெடியாகி வந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தலை தான். அண்ட் ஆப்வியஸ்லி அவர் மேலே வச்ச அன்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். ஸ்டில் ஞாபகம் இருக்குது, நிறையா மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இதில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்குமே தலை இருக்காரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மூமெண்ட். இப்போ தான் CSK ஆக்ஷன்லாம் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு டைமில் அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் மேலெல்லாம் பார்க்குறப்போ கடுப்பாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே இங்கே சூப்பர் ஸ்டாராக மாறுவாங்க. அவங்க சூப்பர் ஸ்டாராக மாறினதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, MS தோனி கொடுத்த இடம், MS தோனி எனக்கு கொடுத்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க கரெக்டாக. வேற லெவல். சீரியஸ்லி மொக்க டீம் இருந்தாலும் அதை வச்சு எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு காட்டிட்டு போயிடுவார். இப்போ கரண்ட் இந்தியன் டீமில் இருக்கிற நிறையா பேரை உருவாக்குனது நம்மளோட MS தோனி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சுரேஷ் ரெய்னாவாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், ரவிச்சந்திரன் அஸ்வினாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா, விராட் கோலி, இவங்களை கூட நீங்கள் எடுத்துக்காங்களேன். வேர்ல்டு கிரிக்கெட், அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயோ இங்கேயுமே IPLலையுமே நம்ம ஆள் தான் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாரு. அவர் வேற லெவலுங்க. அவர் இவ்வளோ நாள் விளையாடணும்னு கூட இல்லை. பட் இதெல்லாம் பண்ணுறாரு அவ்வளோதான். அப்படின்னா இந்த 1 இயர் எப்படி ருத்ராஜை கைட் பண்ணி இப்படி தான்ப்பா இருக்கும், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறதுக்கான இயராக இருக்க போகுது. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இதில் எனக்கு எப்படியோ ஒரு டிக்கெட் கிடச்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ நாளைக்கு நான் மேட்ச் பார்க்க போகிறேன். முடிஞ்சால் விலாகாக நான் போடுறேன். அண்ட் கண்டிப்பாக போடணும் அப்படி தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் விலாக்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் அதை ட்ரை பண்ணுறேன். அண்டு தெரிலங்க, அழுதுருவேன் மேபி அந்த அவரை பார்க்குறப்போ. நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் MS தோனியை. ஈவன் தோ அந்த ப்ராக்டிஸ் டைம்லலாம் நான் உள்ளேயே போவேன், கிரவுண்டுக்குள்ளேலாம். அந்த டைமில் வேலை பார்த்த டைமில் மீடியா கார்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு போயிட்டு நான் தொடர்ந்து 10 நாள் அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன். பட் இப்போ இது ஏதோ ரொம்ப
பர்சனலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.